கிறிஸ்துவ அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். வேதத்தை நம்ம நல்லா பார்த்தோம் என்றால், தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னன்னா, நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அது மாத்திரம் இல்ல, நம்மள இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாபடி கர்த்தர் சொல்லிபடி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். லேவியராகமம் 25:22 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நம்மளுக்கு ஆசீர்வதிப்பை சொல்லி கொண்டு வருகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, ஆசீர்வாதத்தை நான் அனுக்கிரகம் பண்ணுவேன். அனுக்கிரகம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இல்லாமல் நம்ம இருந்தாலும், ஆண்டவருடைய இரக்கத்தின்படி நான் இந்த வார்த்தையின் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னோட அனுக்கிரகத்தின் மூலமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னோட கிருபையினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னோட அனுக்கிரகத்தினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோட ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற என்ன காரியங்களா இருந்தாலும் அது எல்லாத்தையும் அகற்றி, இந்த அனுக்கிரகம் என்கிறது வார்த்தை இரக்கத்தை கொண்டு வருகிறது, தேவ கிருபையை கொண்டு வருகிறது. தேவ கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் தேவ அருளினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. தேவன் வாக்கு பண்ணினார்னா வாக்கு மாறாத தேவன். ஈசாக்க பார்த்து ஆதியாகமம் 26:3 சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். எந்த காலங்கள்னா ஒன்றுமில்லாத ஒரு காலங்கள், பஞ்ச காலங்களில. அப்பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அதே ஆதியாகமம் 26:12 வசனம் சொல்லப்படுது. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அதே ஆண்டுல அவன் 100 மடங்கு பலனடைந்தான். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாள்ல வாக்கு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணி வச்சது போல இந்த ஆண்டுல நீங்க 100 மடங்கு பலன். 100 மடங்குனா பரிபூர்ண ஆசீர்வாதம், பூர்ண ஆசீர்வாதம். ஃபுல் 99 கிடையாது, 100க்கு 100 நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறது நிச்சயம். இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, கிறிஸ்து சிலுவையில தரித்திரனாக தொங்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களை என்ன ஐசுரனாக மாற்றுவதற்கு. கர்த்தர் இந்த நாள்ல ஆசீர்வதிக்கிறதுனால் நீங்கள் ஐசுரனாக மாறுவீர்கள், வர வர விருத்தி அடைவீர்கள். விருத்தி என்றால் என்னன்னா வளர்ச்சி. நீங்கள் வளர்ச்சி அடைய போறீங்க. இது வரைக்கும் கூனி குறுகி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்ல, ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணும்பொழுது விருத்திங்கிறது என்னதுன்னா, நீங்க எந்த பகுதியில தொழிலோ இல்ல ஊழியமோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துல செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அது அந்த கிராமத்துக்கே நீங்க வெளியில தெரியாம இருக்கலாம். ஆண்டோட நாம மகிமைக்கா சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா மாறுவீங்கன்னா, உங்களோட பேரை கர்த்தர் பிரசித்தப்படுத்துவார். ஆதியாகமம் 12:2 சொன்ன போல, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன போல உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்க பிரான்ச் அடுத்த இதுக்கு தாலுக்காக்கோ அடுத்த மாவட்டத்துக்கோ அடுத்த மாநிலத்துக்கோ இல்ல அடுத்த தேசத்துக்கோ கர்த்தர் கொண்டு போக முடியாத வளர்ச்சியாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நிச்சயம் தீர்க்கதரிசனமாக இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களோட கூட பேசுற ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணும்பொழுது உங்களோட எல்கை பெரிதாக மாறும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தேசத்துக்காக எல்லை எங்க கொண்டு போறான்னு தெரியல, உங்களோட தொழில பிசினஸ கர்த்தர் வளர்ச்சி அடைய பண்ண போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நீங்களும் வளருவீர்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதால் நடக்க போற இதெல்லாம் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தையில பார்த்தீங்கன்னா, உபாகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் விதமா சொல்லப்படுது. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற சம்பவம், அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பதனால் 6வது வசனத்தை சொல்லப்படுது. உபாகமம் 15:6 அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீ அநேக ஜாதிகளை ஆளுகை செய்வார். ஆதியாகமம் 24:1 வசனத்துல ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்த போல உங்களையும் சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவே சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னோட கூட பேசுறார் என்று சொல்லி நம்பி ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கர்த்தர் நிச்சயமாக நிறுத்துவார். சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தைரியமா சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.